எல்லாரும் லவ் சாங்ல வீடியோ பண்ணுங்க, லவ் சாங்ல வீடியோ பண்ணுங்கங்கறாங்க. பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஆனா இந்த மூஞ்சி சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. அக்காவோட ஃப்ரெண்ட் அக்கான்னு கூப்பிடலாம், தங்கச்சியோட ஃப்ரெண்ட தங்கச்சின்னு கூப்பிடலாம், பொண்டாட்டியோட ஃப்ரெண்ட பொண்டாட்டின்னு கூப்பிட முடியுமா? சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எதுக்காக இந்த வீடியோனா, நான் சின்ன வயசில் ஒரு 6வது 7வது இருக்கும். அப்போது ஒரு இன்சிடெண்ட்டு, நான் என்னாச்சு, ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கலான்ட்டு ஒரு இதில் இருந்தேன். அப்போ சரி காலையில் பாட்டிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலான்ட்டு பாட்டி எழுப்பிவிட்டேன். பாட்டி எழுந்திரிச்சு உடனே பார்த்து மெல்லமாக ஓடு சாமி அப்படின்னாங்க. என்ன பண்ணுறது தெரியல. இதோ வாரண்ட்டு போனீங்களே, 20 வருஷம் கழிச்சு வந்திருக்கிறீங்க. இது எந்த வயசுல மச்சான்? என்ன செய்யுது காமாட்சி? என்ன அப்படி ஆயிடுச்சு? ஆமா, நம்ம குழந்தைங்க இதுதானுங்க நம்ம குழந்தை. இதயத்துல காதல் ஒண்ணு வந்துருச்சுன்னா இந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், மராட்டி, குஜராத்தின்னு இப்படி பல மொழி நாக்குல வந்து தானா தாண்டவம் ஆடும்டா. அப்படியா? அப்படின்னா ஐ லவ் யூ இந்தில ஒண்ணு, தெலுங்குல ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். பயவுள்ள ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே செக்அப் பண்ணி பாக்குது. தில் வாலே துலாலியே லே ஜாயிங்க தெலுங்கு விர்ரா விட்டா எல்லா சட்டுக்கும் கையோட கூட்டி போக போட்டுருக்கு. விடு. என்னங்க மகனே, வீட்டுக்குள்ள வந்து சொல்லிட்டு வரக்கூடாது. கத்தாதடா, சொந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு எவனா தந்தி அடிச்சிட்டு வரதாடா? அது இல்லங்க மகனே, கதவை தட்டிட்டு வரதான் நம்ம தமிழோட பண்பாடு. டேய் கிளப்பாடு, பண்பாட்டை பத்தி நீ பேசுறியா? ஓங்கி கன்னத்துல அப்புன உன் கரப்பல்லு காணாம போயிரும்டா. பல்லுல கரை இருக்கலாம், ஆனா மனசுல இருக்க கூடாது. ஐயோ, இவர் பெரிய ஷேக்ஸ்பியர், பிலாசபி எல்லாம் பேசுறாரு. எட்டிட்டு இடுப்பானே மிதிச்சு போடு. என்னடே இதெல்லாம் கரை? அண்ணே, நான் யார்கிட்டயும் பேசுற மாதிரி இல்ல. அண்ணன் பேசலன்னா தம்பி நான் பேசுறேன். இங்க எதுக்கு வந்த? அண்ணனுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். நீ அதுக்காண்டி வரல, நான் செத்துட்டுனா உசுரோட இருக்கான்னு பார்க்க வந்திருக்கேன். என்னென்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஒரு ஃபீலிங்கா இருக்கு. கைப்புள்ள இருக்கணும், அப்படிதானே? எப்படிங்க சுளுக்கு பிடிச்சது? சும்மா தூக்குனீங்களா? சும்மா இறக்குனீங்களா? வாய்க்கா வெட்டினீங்களா? வாய்க்கா அடைச்சிங்களா? இனிமேல் பேசுறா செருப்பு குண்டி அடிப்பா, அதுவும் பிஞ்ச செருப்புல அடி. தேவை எனக்கு இதெல்லாம். மரம் வெட்டினீங்களா? மரம் நட்டீங்களா? ഒന്ന് പേടിക്കണ്ട അമ്മുക്കുട്ടി. ഈ ഏരിയാവിൽ ആരെങ്കിലും ഏതെങ്കിലും ചെയ്താൽ എന്നിടത്തിൽ പറയൂ, ഞാൻ ചവിട്ടി കളയും. சாருக்கு மலையாளம் அறியோ? എനിക്ക് പല ഭാഷകൾ അറിയൂ. மாமா, அங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, அந்த பொண்ணு கொஞ்சம் மிரண்டுச்சு, அதான் சமாதானப்படுத்திட்டு இருக்கேன். ஆ பெண்குட்டி ஆரானு? அது பெண்குட்டி இல்ல, யானைக்குட்டி, தூரத்துறவு. ஓ ஓமளாளே கண்டு ஞான் பூங்கினாவில். அழுகாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுங்க. அப்படி எனக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆயிடுச்சுன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிச்சு சுகுமாரு அவனையே கல்யாணம் பண்ணிக்க. இப்படி சொல்லாதீங்க, என்னங்க இப்படி சொல்றீங்க? என் மனச கல்ல ஆக்கிக்கிட்டு தாமா இந்த வார்த்தையை சொல்றேன். இனி நீ அவனை எங்கன்னு போய் தேட போறியோ? சிங்கப்பூர்ல தாங்க இருக்கேன், அவன் நம்பர் என்கிட்ட இருக்குங்க. போன வாரம் உங்க நிகழ்ச்சியை பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சு பாதி உயிர் போயிருச்சு. அப்ப இந்த வாரம் பாருங்க. அப்படி ஏங்க என்ன பார்த்து ஒரு கவிதை சொல்லுங்களேன். ஹேர்பின் இல்லாம கொண்ட போடுறதுக்கும் காரணமே இல்லாம சண்டை போடுறதுக்கும் ஒன்னாலதான் முடியும். ஆஹா, உங்க ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ரெஸ்ட் தேவைங்க. இந்தாங்க ஸ்லீப்பிங் டேப்லெட். ஒரு நாளைக்கு எத்தனை மாத்திரை டாக்டர் கொடுக்கணும்? ஐயோ, இது அவருக்கு இல்லங்க, உங்களுக்கு. நீங்க தூங்குனாலே போதும், அவர் நிம்மதியா இருப்பார். சுஷ்மி, அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார் அது. நம்ம மூஜியா அப்படி இருக்கு. தவளும் நிறமாம் தங்கரனும் தாரகை பதித்த மணிமகுடம் குயில்கள் பாடும் கலைக்கு. மேடம், உங்க அப்பா வீட்டை சுத்தி மருந்தடிக்க சொல்லிருக்காரு. கொஞ்சம் வாட்டர் கொடுத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி அடிச்சிருவேன். பிளீஸ் மேடம். கருச்சட்டிக்கு இங்கிலீஷ பாத்தியா? தண்ணி கேக்குதே, கொடுத்து தொலை. ஏன் அங்கிள் இந்த கரண்ட் போகுது போகுதுன்னு சொல்றாங்களே, அது எங்க தான் போகுது? நான் முக்கியமான ஒரு வேலை கிளம்பிக்கிட்டு திரும்பிட்டேன், சகுனஞ்சேரில். அது மாதிரி இதுக்கு என்ன பதில் சொல்ல? தம்பி, நான் ரொம்ப கொடுமைப்படுத்த மாட்டேன். அந்த மாதிரி கேள்வி இப்படி கேள்வி எல்லாம் கேட்க மாட்டேன். தமிழ்ல சாதாரணமா தான் கேட்க போறேன். சொல்லுங்க, கேளுங்க கேளுங்க. நான் என்ன கேட்கறேன், அதுக்கு எதிர்ப்பது மட்டும் சொல்லு போதும். கேளுங்க. வெளிச்சம், இருட்டு,
அட வெரி குட் வெரி பேட். அட அது இல்லப்பா, அட அதான்ப்பா நான் ரொம்ப கோபமா இருக்கேன், நான் உங்களை லவ் பண்றேன், செரு பிஞ்சு ஒரு விளக்கு மாதிரி அந்து போயிரும் அப்படின்ட்டா. நீ வெளியே ஓடா, நீ உள்ள வாடா, உனக்கு வேலை கிடையாது, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்ட்டா. தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சாரே. பொண்டாட்டிய கூட்டு வரல? தம்பி பொண்டாட்டிய நான் எப்படி கூட்டு வர முடியும் சாரே? உன் பொண்டாட்டிய கூட்டு வரலையான்னு கேட்டேன். சமிக்கணும், எனக்கு இன்னும் கல்யாணம் ஆயிட்டில்ல. கண்ணே உந்தன் கண்கள் பார்த்து